இப்போ பெங்களூர்ல கட் பண்ணிடுங்கண்ணா, திரும்ப அனுப்புங்கண்ணா. இருக்குண்ணா. இந்த ஏரியா பேர் என்னது? இந்த இடம் ஊர் பேரு பெங்களூர்ல இந்த இடம் சொல்ல வேணாமா? ஏன்னா சொல்றது அந்த எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆஃப் பண்ணிட்டு திரும்ப அனுப்புங்க. நம்ம கரெக்டா சொல்ல. அம்பேத்கர் நகரா, வசந்தா நகரா? இடத்த சொல்றதுக்கு தான், இடத்த சொல்றதுக்கு தான். பெங்களூர்ல கர்நாடகா மாநிலத்துல பெங்களூர்ல இந்த இடத்துலன்னு சொல்லணும்ல, அதுதான். இது இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆபீஸுக்கு ஆப்போசிட்னு சொல்லிடுறேன். ஆனா இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாதீங்க. ஆனா ஆஃப் பண்ணி திரும்ப அனுப்ப தயவு செஞ்சு. இது மாதிரி பேசுறேன். ஆனா இதை மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க. ஆனா உங்கள்ட்ட டிகிரி கேட்டதுக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா அது இப்ப கர்நாடகா மாநிலத்துல பெங்களூர்ல இருக்கோம். நம்ம பெங்களூர்ல புத்தக கண்காட்சி போட்டிருக்கோம். இங்க 10 நாளா புத்தக கண்காட்சி போயிட்டு இருக்கு. இங்க புத்தகங்கள்லாம் நல்ல முறையில தமிழர்கள்லாம் வந்து வாங்கிக்கிட்டு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமையும் சரி மற்ற நாட்கள்லையும் கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ சென்னையில் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. 2-3 நாளாக இப்போ ஆரம்பிச்சிட்டோம். 10 பேர் கூட அங்கே போயிருக்காங்க. திரும்ப அங்கே நாங்கள் போயிடுவோம். சென்னையில் ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு 10 நாளுக்கு மேலே அங்கே நடக்கும். இப்போ இங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்க புத்தகங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுங்களா, ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு மனிதன் ஒரு வீடு, ஒரு வீடு பூட்டி கிடக்கிறது, சில நேரங்களில் சில மனிதர்கள், இது மாதிரி ஜெயகாந்தன் படைப்புகள் இருக்கு. சுந்தர ராமசாமி அவங்களோட ஒரு புளிய மரத்தின் கதை வந்தது. அசோகமித்திரன் சிறுகதைகள் இருக்கு. இதெல்லாம் விரும்பி நிறைய பேர் வாங்குவாங்க. இதெல்லாம் நிறைய பேர் வாசகர்களுக்கும் பிடிக்கும். எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஜானகிராமன் சிறுகதைகள் நல்லா இருக்கும். சாகித்ய அகாடமி வாங்கின புத்தகம் இது, சிவப்பு கழுத்தூர். இந்த வருஷத்துக்கான சாகித்ய அகாடமி வாங்கின புத்தகம் வந்து இந்த புத்தகம், திருநெல்வேலியும் எழுச்சியும் வஉசி, அந்த புத்தகம். அப்புறம் நம்மள்ட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா பஷீர் அவர்களோட நாவல்கள் இருக்கு. அவர்களோட 40 கதைகளும் இருக்கும். அதுவும் சிறந்த கதைகள். அது நல்லா இருக்கும். சிறந்த கதைகள். பஷீர் அப்படிங்கிற வந்து கேரள எழுத்தாளர். அவங்களோட மொழிபெயர்ப்பு தான் அது. அவங்களோட எழுத்தாளர்களுக்கு நிறைய வாசகர்கள் அவரோட விரும்பி படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த கேரள எழுத்தாளரோட மொழிபெயர்ப்பு தமிழ் புத்தகத்தில் நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து கிழவனும் கடலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் நாவலை டிரான்ஸ்லேஷன் பண்ணி கதை புத்தகம், இது குறுநாவல். இது நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு லாஸ்ட் நாள் முடிஞ்சிருச்சு. இனிமேல் அடுத்த வருஷம், போன வருஷம் போட்டிருந்தோம். எங்களோட பதிப்பகம் வந்து ஃபுல்லாக காலச்சுவடு பதிப்பகத்தில் உள்ள அச்சு, அது மட்டும் தான் ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். இது வந்து மகேஸ்வரி புத்தக நிலையம், அது வந்து திருப்பூரில் இருக்குது. அது நம்ம ஓன் கடை, திருப்பூரில் இருக்கிறது. நிறைய பேர் விரும்பி படிப்பாங்க. 30 பேர் வந்து நல்ல புத்தகம் எல்லாம் அவங்க விருப்பமான புத்தகங்களை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பெருமாள் முருகனோட இந்த மாதொருபாகன் 4 ரிலீஸ் பண்ணாங்க. ஆலவாயின் அர்த்தநாரின்னு தொடர்ச்சியாக பார்ட்ஸ் வெளியானுச்சு. இது பெருமாள் முருகனுக்கு வாசகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட நிறைய பேர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகி நிறைய புத்தகங்களை வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் அவங்களோட கங்கடம், ஆலாண்டா பச்சி, ஜானகிராமனோட நல்ல எழுத்தாளர். அவங்களோட புத்தகங்களை நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களோட ஜானகிராமன் அவங்களோட இதுன்னு குறிப்பிட்டு சொல்லணும்னா மஞ்சம், மரப்பசு நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. மரப்பசு, உயிர்த்தேன், இதெல்லாம் ரொம்ப அவங்க இதில் ரொம்ப ஃபேமஸாகவும் நிறைய பேர் விரும்பி படிக்கக்கூடிய புத்தகங்களாகவும் இருக்குது. புத்தக கண்காட்சி கடந்த 3 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் வச்சுருந்தா டவுட்டாக வந்துடும் அவங்களுக்கு, எப்படி சட்டையில இதெல்லாம் எடுப்பாங்க. அது சேனல் பேர் மறந்து போச்சுண்ணா, சொல்லிட்டேண்ணா. ஓகேண்ணா. மறக்காம இந்த ஜெய்ரிகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. திரும்ப அனுப்புங்களா, ஏதோ ஒன்று. மறக்காம ஜெய்ரிகி சேனலை வியூஸ் பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் சேனலை பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே.